Hello students, welcome you all to the video lecture on chapter number 9 mensuration example 4. Question pathina, an aquarium is in the form of cuboid whose external measures are 80 cm, 30 cm, 40 cm. So இந்த மாதிரி ஒரு cuboid இருக்குன்னா நமக்கு வந்து ஒரு measurement வந்து length, இங்க length is equal to 80 cm கொடுத்திருக்காங்க. இங்க இது வந்து breadth வந்து 30 cm கொடுத்திருக்காங்க. And then height of the cuboid வந்து h 40 cm கொடுத்திருக்காங்க. So ஒன்னு length, breadth, இன்னொன்னு height. Base, side faces and back faces are to be covered with the colored paper. Find the area of the paper needed. So முதல்ல இந்த question வந்து proper understand பண்ணோம்னா நம்ம வந்து ஒரு cuboid consider பண்ணி அதுல எதெல்லாம் base, side faces, back faces அப்படின்றத முதல்ல நம்ம வந்து clear-ஆ தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து problemக்கு வரலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு கியூபாய்ட் வந்து எக்ஸாம்பிளை பார்க்கலாம். ஸோ தட் உங்களுக்கு ஏரியா எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ இந்த கியூபாய்டில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக நம்மளுக்கு வந்து 6 ஃபேஸஸ் இருக்குது. இது ஃப்ரண்ட் ஃபேஸ், இது பேக் ஃபேஸ், அப்புறம் இது வந்து சைட் ஃபேஸ், இது இன்னொரு சைட் ஃபேஸ், இது வந்து பாட்டம், இது வந்து டாப். ஸோ டாப்பு, பாட்டம், இங்கே ஒரு சைட் ஃபேஸ், இங்கே ஒரு சைட் ஃபேஸ், இது ஃப்ரண்ட் ஃபேஸ், இது பேக் ஃபேஸ். ஸோ டோட்டலாக இந்த மாதிரி 6 ஃபேஸஸ் இருக்கும் கியூபாய்டில். ஸோ கியூபாய்டோட மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 3 டைமென்ஷன்ஸ் கொடுப்பாங்க. ஒன்று வந்து லென்த்து, அதாவது இந்த ஃப்ரண்ட் ஃபேஸில் கீழே இருக்கிறது வந்து லென்த்து, அப்புறம் சைட் ஃபேஸில் கீழே இருக்கிறது வந்து பிரெத்து, அதுக்கப்புறம் இது வந்து ஹைட். ஸோ ஜென்ரலாக இதுதான் வந்து நம்மளுக்கு மெஷர்மெண்ட்ஸ் கொடுப்பாங்க, லென்த்து, பிரெத்து, ஹைட். ஸோ இப்போ ஃப்ரண்ட் ஃபேஸோட ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா இது என்னென்ன மெஷர்மெண்ட்ஸ்லாம் அஃபெக்ட் ஆகும் பார்த்தீங்கன்னா லென்த்து, ஹைட். ஸோ இப்போ இந்த ஃப்ரண்ட் ஃபேஸோட ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து லென்த் இன்டூ ஹைட்டை மல்டிப்ளை பண்ணால் போதும். இதே தான் அப்படியே பேக் ஃபேஸ்லையும் இருக்குது. ஸோ இப்போ பேக் ஃபேஸ்லையும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்ணோன்னா லென்த் இன்டூ ஹைட் போடணும். ஓகே, ஸோ இதே பார்த்தீங்கன்னா சைட் ஃபேஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கீழே வந்து நம்மளுக்கு பிரெத் இருக்கும், மேலே வந்து ஹைட். ஸோ அப்போ சைட் ஃபேஸோட ஏரியா கால்குலேட் பண்ணோம்னா பிரெத் இன்டூ ஹைட். இதே டாப் ஃபேஸோட ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா லென்த் இன்டூ பிரெத். ஸோ இந்த ஃபார்முலா நீங்கள் வந்து ஜென்ரலாகவே எல்லா கியூபாய்டுக்குமே அப்ளை பண்ணலாம். ஸோ ஃப்ரண்ட் ஃபேஸ் அண்ட் பேக் ஃபேஸ் ஏரியா கால்குலேட் பண்ணோன்னா லென்த் இன்டூ ஹைட், சைடு ஃபேஸ் ரெண்டு சைடு ஃபேஸுக்குமே ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்ணோன்னா பிரெத் இன்டூ ஹைட், டாப் ஃபேஸ் இல்லைனா பேஸ் அதோட ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்ணோன்னா லென்த் இன்டூ பிரெத். ஸோ இதுதான் வந்து ஜென்ரல் ஃபார்முலா in order to find out the area of a cuboid. இப்போ நம்ம பார்த்த டிஸ்கஷன்லயே நம்மளுக்கு தெரியும் ஏரியா ஆஃப் த பேப்பர் நீடட். இங்க என்னென்ன கேட்டிருக்காங்க, ஏரியா ஆஃப் த பேப்பர் நீடட் வந்து ஏரியா ஆஃப் த பேஸ் கேட்டிருக்காங்க. ஸோ பேஸை வந்து கவர் பண்ணோம். ஸோ அப்போ ஏரியா ஆஃப் அ பேஸ் ப்ளஸ் சைடு ஃபேஸஸ். ஸோ ரெண்டு பக்கமும் இருக்க சைடு ஃபேஸஸையும் கவர் பண்ணணும் அந்த பேப்பரால். ஸோ அப்போ ஏரியா ஆஃப் side faces. So side face 1, area of side face 2, area of side face 2 plus area of a back face. So நம்மளுக்கு ஓவராலா எல்லா பக்கமும் கவர் பண்ண தேவையில்லை. இவங்க கொடுத்துருக்க மாதிரி பேஸ், ரெண்டு சைட் ஃபேஸஸ், அதுக்கப்புறம் பேக் ஃபேஸஸ் அதை மட்டும் பேப்பரால் கவர் பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம பார்த்த டிஸ்கஷன்லேருந்தே தெரியும் நம்மளுக்கு ஏரியா ஆஃப் அ பேஸ். ஸோ கீழே பாட்டமோட ஏரியா கேட்குறாங்க. பாட்டமும் டாப்பும் எதனால் அஃபெக்ட் ஆகும், லென்த்து, பிரெத்து. ஸோ அப்போ லென்த் இன்டூ பிரெத் போட்டால் போதும் ஃபார்முலா. தென் ஏரியா ஆஃப் அ சைட் ஃபேஸ், இதுதான் சைட் ஃபேஸ். சைட் ஃபேஸ் பார்த்தீங்கன்னா பிரெத் இன்டூ ஹைட். இன்னொரு சைட் ஃபேஸ்க்கும் ஏரியா வந்து பிரெத் இன்டூ ஹைட். அடுத்து வந்து ஏரியா ஆஃப் அ பேக் ஃபேஸ், எய்தர் ஏரியா ஆஃப் அ பேக் ஃபேஸ் இல்லைனா ஏரியா ஆஃப் அ ஃப்ரண்ட் ஃபேஸ். ரெண்டுத்துக்கும் சேம் ஃபார்முலா தான், லென்த் இன்டூ ஹைட், லென்த் இன்டூ ஹைட். ஸோ முதல்ல இந்த மாதிரி ஃபார்முலாவை ப்ராப்பராக நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு சப்ஸ்டியூஷன் தான். ஸோ லென்த் பார்த்தீங்கன்னா இங்கே என்ன இருக்குது 80, பிரெத் வந்து 30, அகெயின் 30 இன்டூ 40, இன்னொரு சைட் ஃபேஸ்க்கு ஒரு 30 இன்டூ 40 ப்ளஸ் ஒரு லென்த் இன்டூ ஹைட் 80 இன்டூ 40. ஸோ ஒன்ஸ் இதை ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டீங்கன்னா ஜஸ்ட் சிம்பிளிஃபை பண்ணுங்கள். 8 3s are என்ன 24, அப்புறம் இங்கே ஒரு 0, இங்கே ஒரு 0, ஜஸ்ட் அதை அப்பன் பண்ணிக்கோங்க, 00. அப்புறம் 3 4s are 12, அப்புறம் 00, அண்ட் தென் அகெயின் 3 4s are 12, 00, அண்ட் தென் 8 4s are 32, இங்கே ஒரு 0, இங்கே ஒரு 0, அதனால 00.
ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டா நம்மளுக்கு வந்து ஏரியா ஆஃப் த டோட்டல் பேப்பர் தெரிஞ்சிடும். ஸோ ஜஸ்ட் எல்லாத்தையுமே ஆட் பண்ணுங்க. ஸோ இங்கே 00, 4 + 6 வந்து 10, ஸோ 0 ஒரு கேரி, 2 + 1 3, 4 5 6 7 8. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஏரியா ஆஃப் த பேப்பர் வந்து 8000. ஸோ இது மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து சென்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்க. ஸோ சென்டிமீட்டர் இன்ட்டு சென்டிமீட்டர் பார்த்தீங்கன்னா சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ அப்போ ஏரியா ஆஃப் த டோட்டல் பேப்பர் இன் ஆர்டர் டு கவர் பேஸு, சைட் ஃபேஸஸ் அண்ட் பேக் ஃபேஸ் வந்து 8000 centimeter square. Thank you. Thanks for watching.